அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டேண்டனொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார். அனுராதபுரத்தில் மாஹோ ஓமந்தை இடையேயான மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதை அங்குரார்ப்பணம். இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து சபையில் கேள்வி எழுப்புவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து மக்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை என முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. இந்தியா திட்டமிட்ட வகையில் இலங்கையை ஆக்கிரமிக்க பார்ப்பதாக தேசிய சுதந்திர முன்னணி சாடல். நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலனுவான் ஜாயவீர காலமானார். முல்லைத்தீவு மாணிக்கபுரத்தில் போதைப்பொருள் பாவனையை ஒழிக்குமாறு கோரி போராட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயத்தை நிறைவு செய்து இன்று முற்பகல் நாடு திரும்பினார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் நாட்டுக்கு அரசு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முற்பகல் அனுராதபுரம் விமானப்படை தளத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த அரச விஜயத்தினால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார, கலாச்சார மற்றும் வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான பன்முக ஒத்துழைப்புகளும் பலப்படுத்திக் கொள்ளப்பட்டன. அத்துடன் அயலவருக்கு முதலிடம் என்ற இந்திய வெளிவிவகார கொள்கை மற்றும் மகாசார் நோக்குக்கு அமைவாக ராஜதந்திர விவகாரங்களில் இலங்கைக்கு சிறப்பிடம் உண்டு என்பதனையும் இந்திய பிரதமரின் விஜயத்தினால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. முன்னதாக நாட்டிற்கு 3 நாள் அரசு பயணமாக வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவும் இன்று முற்பகல் அனுராதபுரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியில் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். உடமலுவை வந்தடைந்த இந்திய பிரதமர் அட்டமஸ்தானாதிபதி நுபரகலாவியே பிரதான சங்கநாயக்க வணக்கத்துக்குரிய பல்லேகம ஹோமரத்ன நாயக்க தேரரை சந்தித்து உரையாடலில் ஈடுபட்டார். தான் பிறந்த குஜராத் பிரதேசத்தில் 60களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வார்ச்சியின் போது புத்தரின் நினைவு சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த நினைவு சின்னங்களை இலங்கையில் காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது குறித்து இலங்கை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாகவும் இந்திய பிரதமர் தெரிவித்தார். புத்தகயாவை ஆன்மீக நகரமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அட்டமஸ்தானாதிபதி தேரர் விடுத்த கோரிக்கை தொடர்பில் கவனம் செலுத்திய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுடன் அது தொடர்பிலான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதாக தெரிவித்தார். அட்டமஸ்தானாதிபதி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து இந்திய பிரதமருக்கு ஆசீர்வதித்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறப்பு விருந்தினர் புத்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நினைவு குறிப்பையும் விட்டார். மேலும் இந்திய பிரதமர் ஜெயஸ்ரீ மகாபோதி வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நுழைவாயிலையும் திறந்து வைத்தார். அனுராதபுரத்தில் மாஹோ ஓமந்தை இடையேயான மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதையினை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இணைந்து இன்று முற்பகல் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தனர். இதன்போது மகாவா அனுராதபுரம் ரயில் வீதி சமிக்ஞை கட்டமைப்பும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்குமான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில்
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்துடன் இணைந்ததாக இந்நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமரால் பெயர் பலகையை திறநீக்கம் செய்யப்பட்டு ரயில் வீதி மற்றும் சமிக்ஞை கட்டமைப்பு திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ரயில் புறப்பட்டு செல்வதற்கான முதலாவது சமிக்ஞை காண்பிக்கப்பட்டது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத், வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜேதிச, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜனதாச ஆகியோரும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முற்பகல் அனுராதபுரத்துக்கு விஜயம் செய்தார். அனுராதபுரத்திற்கு விஜயம் செய்த மோடிக்கு வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜனதாச, வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத், வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோரால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விமானப்படையின் மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து சபையில் கேள்வி எழுப்புவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் கடந்த கால செயற்பாடுகளால் பல்வேறு இந்திய முதலீடுகள் இடைநிறுத்தப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். එක්ස්ටෙන්ඩඩ් ඉකනොමික් සෝන් එක ගැන මොනවද තියෙන්නේ? අර ඔස්ටින් ෆර්නෑන්ඩු ඉතාමත්ම හොඳ ලිපියක් ලියලා තිබුණා මේ ප්‍රවෘත්ති පත්‍රයට මේ ළඟදී. மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் மேற்கொண்ட போராட்டங்களால் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டன. கிழக்கில் எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவுக்கு கொடுப்பதால் பாரிய ஆபத்து ஏற்படும் என்று பிரசாரம் செய்தார்கள். கிழக்குக்கும் தெற்குக்கும் மதில் அமைக்கப்பட போவதாக தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பினார்கள். அதனால் பல்வேறு இந்திய முதலீடுகள் இடைநிறுத்தப்பட்டன. ஆசிய பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்தியாவுடனான தொடர்புகள் அவசியமானவை. கடந்த காலங்களில் இந்தியாவை விமர்சித்தோர் இன்று அந்நாட்டு பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கின்றமை நல்ல விடயம். நாம் வரவேற்கிறோம். ஆயினும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் எவ்வித விளக்கங்களும் அளிக்கப்படவில்லை. இதுகுறித்து எதிர்வரும் அமர்வுகளின் போது நாடாளுமன்றத்தில் நாம் கேள்வி எழுப்புவோம். ஏனென்றால் பிறிதொரு நாட்டுடன் மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தங்கள் தொடர்பில் அறிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உண்டு. මොකද්ද මේ කට්ටිය කරේ? කොච්චර අමූලික පට්ටපාල් බොරු කිව්වද? කොළඹ ඉඳලා තිරිකුණාමලයට. இந்தியாவுடனான ஒப்பந்தங்கள் குறித்து மக்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை என முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் இரகசியம் பேணப்படுகின்றவை பாரிய சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் உபது ஜெயகோடா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முக்கியஸ்தர்கள் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தனர். அவர்கள் தற்போது இந்தியாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர். இவ்வாறான ஒப்பந்தங்கள் குறித்து மக்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை. அமைச்சர்களுக்கு கூட என்னவென தெரியாது. ஏனென்றால் அமைச்சரவைக்கு மார்பிக்கப்படவில்லை. அவ்வாறாயின் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது. பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய நாடுகள் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதால் ஆபத்தான பின்விளைவுகளை எதிர்நோக்கின. குறிப்பாக பங்களாதேஷ் பணம் செலுத்தாத காரணத்தினால் 2 நாட்கள் மின் துண்டிப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. இதற்கு இந்திய மின் திட்டமே காரணம். இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாம் இங்கே குறிப்பிடலாம். இந்த ஒப்பந்த விவகாரங்களை தருமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரிக்கை விடுத்திருக்கின்றோம்.
නකදී යාගේ අදහසක් හොයාගන්න විදියක් නැහැ වගකීමක් බාර ගන්නෙත් නැහැ. එයාට අපි කියනවා දැන් හරි ඇවිල්ලා කියන්න කියලා ඉන්දියාව වෙනත් රටවල් සමග ප්‍රධාන සම්ප්‍රේෂණ පද්ධතිය එකතු කරපු අවස්ථා ගත්තට පස්සේ. නේපාලේ. දැන් නේපාලේ තියෙන තත්ත්වය මොකද? இந்திய பிரதமர் மோடியின் வருகையால் நாட்டிற்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப் பெற்றுள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் எவ்விதமான இரகசிய ஒப்பந்தங்களும் செய்து கொள்ளப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ඒක අවුලක් ලෙස තමයි විපක්ෂයේ එහෙම නැත්නම් මේ රටට ප්‍රතිගාමී බලවේග හඳුන්වලා දෙන්න උත්සාහ කරන්නේ. ඒගොල්ලොන්ගේ වහල් දේශපාලනයේට இந்தியா கடந்த காலங்களில் எமக்கு பல உதவிகளை செய்துள்ளது. ஒரு சில குழுக்கள் மோடியின் வருகையை மோசமான விடயமாக சித்தரிக்க முற்பட்டனர். இப்போது அந்த குழுக்களுக்கு தோல்வி ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையால் நாட்டுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. தேசிய மக்கள் சக்தியானது மோசடி ஊழலுக்கு எதிராக பாரிய திட்டத்தை கொண்டுள்ளது. இந்த பயணத்தில் நாட்டை விற்கும் திட்டம் எதுவும் கிடையாது. எம்மிடம் எவ்விதமான ரகசிய ஒப்பந்தங்களும் இல்லை. நாம் 100% மக்கள் சார்புடையவர்கள். எமக்கு சர்வதேச தொடர்புகள் இல்லை என பலர் குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் அவ்வாறில்லை என்பதை நாம் நிரூபித்துள்ளோம். இந்திய பிரதமர் மோடியின் வருகையின் பின்னர் நாடு சிறந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர்வார்கள். කණ්ඩායම් යොදලා ඒක Facebook අවකාශය වෙන්න පුළුවන්, සමාජ මාධ්‍ය ඇතුලේ වෙන්න පුළුවන්, විවිධ channel භාවිතා කරලා වෙන්න පුළුවන්. මේක මහා දැවැන්ත අවුලක් ලෙස තමයි මෝදි අගමැතිතුමාගේ පැමිණිය. இந்தியா திட்டமிட்ட வகையில் இலங்கையை ஆக்கிரமிக்க பார்ப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் ஊடாக நாட்டை காட்டிக் கொடுத்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். களத்துறை மத்துக்குமவில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ක්‍රීඩා කරමින් ඉන්නකොට මට මුල් අවස්ථාවේ හිමි වෙලා තිබුණේ 12 වෙනි ක්‍රීඩකයාගේ තැන 11ට අයිති නෑ. එක අවස්ථාවක මතුකම ආනන්දේ අපේ ඉස්කෝලේ තිබිච්ච පළමු පෙළ තරගයකට කණ්ඩායමේ ආරම්භක පිටිකරුවා ඇවිල්ලා හිටියේ නෑ අසනීප වෙලා. ඒ වෙලේ පුහුණුකරු මගෙන් ඇහුවා විමල්ට පුළුවන්ද ආරම්භක පිටිකරණයට යන්න කියලා. ඒ වෙනකොට මම අලුත් බෝල් එකකට කවදාකවත් බැට් කරලා තිබ්බේ නෑ. மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பகால முதலே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தது. இந்தியாவின் பிராந்தியங்களில் ஒன்றாக இலங்கையை மாற்றுவதற்கு அந்நாடு திட்டமிட்டிருந்தது. அதற்கு மக்கள் விடுதலை முன்னணி கடும் எதிர்ப்பை வெளியிட்டது. எனினும் இப்போது அதனை மறந்து இந்தியாவுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இது மிகவும் பாரதூரமானதாகும். இதனூடாக உறுதிமொழிகளை மறந்து ஜனாதிபதி நாட்டு மக்களை காட்டிக் கொடுத்துள்ளார். இனி இந்தியாவின் தாளத்துக்கு நாம் இயங்க வேண்டி வரும். இதனை பார்த்து கொண்டிராமல் அரசாங்கத்துக்கு எதிராக நாம் செயற்பட வேண்டும். இந்தியா திட்டமிட்ட வகையில் இலங்கையை ஆக்கிரமிக்க பார்க்கிறது. இலங்கை கடல் எல்லையை ஆய்வுக்குட்படுத்தும் வகையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தம் மிகவும் பாரதூரமானதாகும். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து சீனாவை கட்டுப்படுத்த பார்க்கின்றன. இவ்வாறான ஒப்பந்தங்களூடாக இலங்கையும் அதற்குள் உள்வாங்கப்படும் என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். නමුත් මම බැලුවා මේ අභියෝගේ බාර ගන්න. මේක මිස්කොලොත් ආයේ අවස්ථාව ලැබෙන්නේ නැහැ. අලුත් පන්දුවකට මීට කලින් පිටිකරණේ ඉදිලා නැහැ කියලා හිතලා පස්සට අඩිය තිබ්බනම් ඒ நாடாளுமன்ற உறுப்பினர் ஹோசல நொவான் ஜெயவீர காலமானார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நொவான் ஜெயவீர காலமானார். திடீர் மாரடைப்பு காரணமாக கரவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழக்க போது அவருக்கு வயது 38. கடந்த வருடம் இறுதியில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கேகாலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 61,713 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு இவர் தெரிவு செய்யப்பட்டார். தெஹியோவட்ட பிரதேச செயலக பிரிவின் நாபாவலவில் பிறந்த இவர் திறந்த பல்கலைக்கழக பட்டதாரி என்பது குறிப்பிடத்தக்கது.
முல்லைத்தீவு மாணிக்கபுரத்தில் போதைப்பொருள் பாவனையை ஒழிக்குமாறு கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கபுரம் பகுதியில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பிரதேச பெண்கள் ஒன்றிணைந்து மாணிக்கபுரம் கிராம அலுவலரின் அலுவலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது கிராமத்தில் போதைப்பொருள் பாவனையால் பல்வேறு சமூக சீரழிவுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை உடனடியாக உரியவர்கள் கட்டுப்படுத்தி எமது இளம் சந்ததியினர் மற்றும் கிராம மக்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வலியுறுத்தினர். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம், உழைத்து வாழ பழகு, ஊரை அழித்து வாழாதே, போதைப் பொருளை ஒழிப்போம், விசமிகளை அழிப்போம், போதையால் ஊரை அழிக்கிறாயே, உன் சந்ததி மட்டும் நிலைத்து வாழுமா போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆகியோரிடம் கையளிக்க உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். அத்தோடு போராட்டத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபடுவதாக அடையாளப்படுத்தப்பட்ட 3 வீடுகளுக்கு சென்ற மக்கள் அவர்களது வீட்டு வாசல்களில் பதாதைகளையும் காட்சிப்படுத்தினர். திக்கோபட்ட பகுதியில் பெருந்தொகையான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. திக்கோபட்ட பகுதியில் நெடுநாள் மீன்பிடி படகில் பெருந்தொகை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினருக்கு கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகப்படும் நெடுநாள் மீன்பிடி படகுடன் 7 சந்தேக நபர்கள் ஆழ்கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுநாள் மீன்பிடி கப்பல் திக்கோபட்ட துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு இதன்போது போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் நிபுணத்துவ அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக சோதனையின் போது மிக நுணுக்கமாக மறைத்து நாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்த 191 கிலோ 752 கிராம் ஹெரோயின் மற்றும் 671 கிலோ 452 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து போதைப்பொருள் சந்தேக நபர்கள் மற்றும் நெடுநாள் மீன்பிடி படகு ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. குறித்த போதைப்பொருள் தொகுதியை பார்வையிட்ட கடற்படை தளபதி இவ்வாறு உரையாற்றினார். தேசிய பாதுகாப்பிற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பு மற்றும் ஊடாடலினால் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோதமான எந்தவொரு பொருளையும் கடல் மார்க்கமாக நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இடமில்லை. மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்குவதற்கு இலங்கை கடற்படை தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றது. மீன்பிடி என்ற போர்வையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் எந்தவொரு முயற்சியும் வெற்றி பெற அனுமதிக்கப்பட மாட்டாது. கடத்தல் செய்பவர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். யாழ் வெற்றிலைக்கேணி பகுதியில் சட்டவிரோத மண் அகழ்வால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். யாழ் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் சட்டவிரோத மண் அகழ்வால் 15க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விவசாய நிலங்கள் முற்றுமுழுதாக பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி உணவத்து அம்மன் கோயிலை அண்டிய மக்களின் விவசாய நிலங்களில் இராணுவத்தால் 100கணக்கான டிப்பர்களில் மணல் அகலப்பட்டுள்ளது. இதனால் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் தமது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் இதற்கான மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொந்த காணியான வெட்டுக்காடு நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த போல இராணுவம் அவ்வளவும்
மண் தோண்டி இப்போ நாங்கள் அந்த வயலை செய்ய பண்ண முடியாமல் இருக்கிறோம். ஆன முறையில் நீங்கள் அதுக்கு ஏதாவது உங்களால் செய்யக்கூடிய உதவியை எங்களுக்கு செய்தபடி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மண்ணை நீங்கள் நிலவை தந்தாலும் சரி, இல்லை வேறு இடத்துல எங்களுக்கு அதுக்கு உரிய காணியை தந்தாலும் சரி, மற்ற வயல்காரர் எல்லாரும் வயல் வெட்டி எடுத்துக்கொண்டு நிற்கலாம். நாங்கள் வெட்ட முடியாமல் விதைக்க முடியாமல் வெள்ளத்தில் இப்போவும் குளம் ஆகித்தான் நிற்கிது. ஆன முறையில் எங்களுக்கு இந்த உதவியை செய்து தரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய காணி நாங்கள் காலங்காலமாக விதைத்து பயிர் செய்து அதால் ஒரு பிரயோஜனம் அடைஞ்சு வந்தோம். தற்போது எங்களில் காலநிலை இடம்பெயர்வால் நாங்கள் இடம்பெயர்ந்து வேறு இடம் சென்றதன் பின்பு அந்த நிலத்திலே உள்ள உரிமை மண் எல்லாத்தையும் யார் எடுத்தவையோ எங்களுக்கு தெரியாது. இராணுவம் எடுத்ததோ இல்லை வேறு யாரும் எடுத்ததோ தெரியாது. இப்போ நாங்கள் வரும்போது அந்த நிலம் வந்து ஒரே தண்ணி உள்ள இடமாக தான் இருக்குது. எப்படியோ நாங்கள் அதில் பயிர் செய்யலாம். எங்களில் வாழ்வாதாரம் அதை விதைச்சு தான் நாங்கள் எங்களில் குடும்பங்களை காப்பாற்றுறோம். ஆனால் இந்த நிலையில் இப்போ தற்போதுள்ள நிலைமையில் நாங்கள் அதில் தொழில் செய்யக்கூடியதாக இல்லை. வயல் விதைக்கு 90க்கு முதல் நாங்கள் இந்த வயல் செய்து கொண்டு வந்து நாங்கள் நல்லா புட்டிக்காணி பிரச்சனை இல்லை. இப்போ 90க்கு பிறகு இப்போ நாங்கள் இடம்பெயர்ந்த பிறகு இந்த அரசாங்கம் இந்த மண்ணை எடுத்து இந்த 90 நடவடிக்கையில் இந்த இராணுவம் வந்து இந்த மண்ணுகளை எடுத்து நாங்கள் இப்போ வயல் செய்யலாமல் எங்களோட வாழ்வாதாரம் பாதித்து கொண்டு வருது. அதை நீங்கள் அந்த வயல் காணிக்கு மண்ணை எதிர்ப்பறைச்சோ இன்னும் செய்து எங்களுக்கு இதை திருத்தி தாங்க. சட்டவிரோத தொழில் முறைகளுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பது பிழையான விடயம் என மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிக்க வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பதாக மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் ஈனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். டக்ளஸ் இருக்கும் வரைக்கும் டக்ளஸை விமர்சித்தீங்க, டக்ளஸ் இது அப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேர்தல் காலத்தில் என்பிபி அரசாங்கம் ஊழலை அளிக்க வேண்டும் வந்துட்டு இன்றைக்கு வடமாட்சி கிழக்கில் சட்டவிரோதத்துக்கு கடற்கரை தொழில்முறைகளுக்கு ஆதரவாகியும் சில தொழிலாளர்களை கூட்டிக் கொண்டு போய் 3ஆம் தேதி நிதி வளத்திற்குள்ளாக சில அனுமதிகள் பெற்றதாக நான் காணவில்லை. மக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். அந்த வகையில் நான் இப்போ என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், ஒரு ஊழலை அழிப்பம் அல்லது அதை ஒழிப்பம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் தேர்தல் காலத்தில் நீங்கள் அதாவது சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளை செய்யும் கொண்டு மறைமுகமாக அவர்களை ஊக்குவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இந்த வகையில் தான் மக்கள் என்ன கேட்குறது, நீங்கள் டக்ளஸ் அமைச்சராக இருக்கும் வரைக்கும் டக்ளஸ் அவைகள் டக்ளஸ் செய்வது இப்போ எம்பிபி செய்கிறதே விமர்சிக்காதுன்னு கேட்டாங்க. அந்த வகையில் நான் எதையும் நான் வெளிப்படையாக எனக்கு டக்ளஸ் செய்தாலும் பிள்ளைதான், இன்றைக்கு எம்பிபி செய்தாலும் பிள்ளைதான், தென்னை தமிழ் கட்சி செய்தாலும் பிள்ளைதான். பிள்ளை என்ன நான் பிள்ளையை வெளிப்படையாக கதைக்கிற ஒரு தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டமுறைகளுக்கு மாறாக வந்து இப்படியான தொழில்முறைகளை ஊக்குவிச்சு கொண்டும் அடுத்தது இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு அனுமதி எடுத்து கொடுத்ததாகவும் தகவல் இருக்கிறது. அனுமதி எடுத்து கொடுத்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஊழலை ஒழிக்க வந்தவர்கள் என்றால் அதை ஒழிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடல் தொழில்முறையில் வந்து 17 வகையான தொழில்முறை தடை செய்யப்பட்டிருக்குது. தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஆனால் இலங்கை பூராக எல்லா இடமும் செய்யணும். இப்போ தடை செய்யப்பட்ட தொழில்முறை பதிவாக இருக்கக்கூடிய, ஆனால் அது எல்லா இடமும் இப்போ உளவியத்திலும் கரவெல்லாம் இழுக்கணும், முள்ளத்தில் இருக்கணும், படமாச்சிக்கில் இழுக்கணும், அங்காள இடங்களும் இழுக்கணும், விளக்கமானதும் இழுக்கணும். அதே போல் இப்போ சுருக்கு வலை தடை இல்லை. சுருக்கு வலை வந்து 1.25 இன்ச்சுக்கு மேலே பாவிக்கலாம். ஆனால் 1.25 இன்ச்சு அந்த அனுமதியை காட்டிக்கொண்டு கீழே தான் செய்யணும். நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு இந்திய சந்தை வாய்ப்பை விரிவுபடுத்தி தருமாறு இந்திய பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பினால் இலங்கைக்கு பொருளாதார சுனாமி ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதியில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். අපනයන ශේෂ්ත්‍රයම කැළමිලා. අපි හමුවුණා ඇඟලුම් කර්මාන්ත ශාලා හිමියන්ගේ සංගමේ නියෝජිතවරු
මුල්ලු කර්මාන්තය ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விஷேட அறிக்கையொன்றை வெளியிட்டு உலக நாடுகள் மீதான வரிகளை அறிவித்தார். நாம் அமெரிக்க பொருட்களுக்கு 88% வரி விதித்ததால் மீது 44% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு நிலை ஏற்படும் என அரசாங்கம் அறிந்திருந்தும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்து யோசனைகளை முன்வைத்த போதும் அவற்றுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. வரி விதிப்பு குறித்து உலக நாடுகள் அமெரிக்காவோடு பேசி வருகின்றன. நமது நாடு இதுவரையில் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளில் 40% அமெரிக்காவிற்கே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக 3,50,000 நேரடி வேலைகளையும் 1 மில்லியன் மறைமுக வேலைகளையும் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று அவர்களது தொழில்கள் ஆபத்தில் காணப்படுகின்றன. இந்த தொழில்துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த வரிகளால் ஆடை தொழில் சரிந்தால் பொருளாதார சுனாமி ஏற்படும். நரேந்திர மோடியை சந்தித்த போதும் நமது நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு இந்திய சந்தை வாய்ப்பை மேலும் விரிவுபடுத்தி தருமாறு வேண்டுகோள் விடுத்தேன். මගේ නම් ප්‍රාර්ථනාව මේ බදු පැනවීම සිදු නොවේවා කියලා. ඒ මොකද பூனகரியில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. கிளிநொச்சி பூனகரி பிரதேச சபையில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தலைமையில் பூனகரி வெட்டுக்காடு பகுதியில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. இச்சந்திப்பில் வேட்பாளர்கள் பிரதேச மக்கள் பங்கேற்றனர். நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து நின்றுடன் கிட்டத்தட்ட 6 மாசங்களை கிடக்கின்றன. பாராளுமன்ற அதிகாரங்களை கைப்பற்றி 4 மாசங்களை கிடக்கின்றன. எமது நாட்டில் ஒரு வரவு செலவு திட்டம் இப்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஆட்சி அமைத்து ஒரு குறுகிய கால பட்ஜெட் செய்திருந்தோம் இந்த நாட்டில். அதில் உண்மையாகவே நாங்கள் இயன்றளவு மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம். உங்களுக்கு வந்திருக்கும் கிளிநொச்சி மண், பூனேரி மண் என்பது உண்மையாக வந்த அறை வாழ வைத்த மண். பல இடங்களிலிருந்து இந்திய குடியேறி வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிகமான வாக்கை பெற்று தந்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள். அதே நேரம் இந்த கிராமத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை நிலைநாட்டுவதற்கு, தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு இருக்கென்று வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைகிறது. தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் நானாட்டன் பிரதேச சபை தேர்தலுக்கான மக்கள் சந்திப்பு நேற்று மாலை நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் நானாட்டன் பிரதேச சபைக்கான மக்கள் சந்திப்பு நேற்று மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் திலக்நாதன் தலைமையில் நடைபெற்றது. சந்திப்பில் நானாட்டம் பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். நானாட்டம் பிரதேச சபைக்கான வாழ்க்கை பெற்றான் கண்டல் வட்டார உறுப்பினர்களை ஆதரித்து மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. மிகவும் நலிவுற்ற நிலையிலே, அதாவது பாதைகள் சீரற்ற நிலையிலே காணப்படுகின்றது. எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நானாட்டான் பிரதேசத்துக்குரிய அந்த மயானமானது காணப்படுகின்றது. இந்த தேசிய மக்கள் அரசாங்கமானது எமது மக்களுக்கு சிறந்த முறையிலே இந்த பிரதேசத்தை வழிநடத்தி செல்லவும் அபிவிருத்தி செய்யவும் இந்த தேர்தலிலே இளம் வேட்பாளர்கள், நன்கு கல்வி கற்ற இளமையான துடிப்பான வேட்பாளர்களை களமுறைக்கியுள்ளது. இங்கே காணப்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற அது தேவைப்பாடுகளை அறிந்து நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலே இந்த மக்களுக்கு சகல விதத்திலேயும் நாங்கள் எதிர்காலத்தில் உதவி செய்வோம். நாள் வெள்ளம் வந்தால் பாதைகள் சீரழிந்து காணப்படுகின்றது. எதிர்வரும் காலத்திலே எமது ஆட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றியவுடன் மக்களுக்கான சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து மக்களினுடைய வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்பதில் சிறிது கூட நீங்கள் ஐயப்பட தேவையில்லை. வவுனியா குளவி சுட்டானில் தமிழ் அரசின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. வவுனியா வடக்கு உள்ளூர் அதிகார சபையின் 4ஆம் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடு யாருடனும் இருக்கட்டும், நம்மூர் நம்மோடு இருக்கட்டும் எனும் துணைப்பொருளிலான தேர்தல் பரப்புரை கூட்டம் குளவி சுட்டான் பகுதியில் இடம்பெற்றது. குறித்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் பங்கேற்றார். தமிழரசு கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் முருகுப்பிள்ளை குகதாசன் தலைமையில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. மேலும் இப்பரப்புரை கூட்டத்தில் கட்சியின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கனவேற்ற விருப்பத்துக்கு ஏற்பதான் தமிழரசு கட்சி தனியாக போட்டியிடுது. எங்களுடைய அடையாளம் வீடு கண்டு எண்ணுங்க ஒவ்வொருவரும். வவுனியா வடக்குன்றது
நாங்கள் மீட்க வேண்டிய இடம். வவுனியா வடக்கில் குடியேற்றங்கள் எங்களோட கரதுரப்பற்று மாதிரி இங்கே குடியேற்றங்கள் கூடுதலாக வந்து கொண்டு உங்களை பெரும்பான்மையான உங்களை சிறுபான்மையாக ஆக்குற நடவடிக்கைகளை திட்டமிட்ட அரசாங்கம் மேற்கொள்ளும். வீட்டை பாதுகாக்க வேண்டியது நீங்கள் தான். பொருட்களின் வெளியேற்றத்தால் மக்கள் நெருக்கடியில் இருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை மறந்து செயற்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தந்து வெற்றி பெற்ற அரசாங்கம் இன்று அலங்கோலமான அரசாங்கமாக மாறியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் வடகொழும்பு ப்ளூமெண்டல் வட்டாரத்தில் போட்டியிடும் ஜனநாயக தமிழ் முன்னணியின் வேட்பாளரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான உடையார் சிவரஞ்சனின் வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக வடகொழும்பு ப்ளூமெண்டல் வீரமகா காளியம்மன் கோவிலில் விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். புதிய அரசியல் கொண்டு வரப்பட்டால் நிறைவேற அதிகார ஜனாதிபதி முறையை அகற்ற வேண்டி வரும். இந்த காரணத்தினாலே ஜனாதிபதி பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய அனில்குமாருக்கு விட ஆசை இல்லாத காரணத்தினாலே அதை ஒத்தி வைத்து விட்டார்கள். அதே போல இன்னும் எதிர்கட்சி எண்ணத்தில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சி என்பதை மறந்துவிட்டு அவர்கள் இன்னமும் கள்ளன் போலீஸ் விளையாட்டு கொண்டிருக்கின்றார்கள். கள்ளனை பிடியுங்கள், திருடரை பிடியுங்கள், சிறையில் அடையுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தெளிவாக இருக்கிறோம். என் கரம் சுத்தமான கரங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அது மட்டும் ஆட்சி அல்ல, அது மட்டும் அரசாங்கம் அல்ல. நாட்டில் பொருளாதார கட்டியிருப்ப வேண்டும். விலைவாசி உயர்ந்துவிட்டது, வாழ்க்கை செலவு உயர்ந்துவிட்டது. பெட்ரோல் விலை குறைப்பேன் சொன்னால் குறைக்கவில்லை, பொருட்கள் விலை குறைப்பேன் சொன்னால் குறைக்கவில்லை, மின்சார விலை குறைப்பேன் சொன்னால் குறைக்கவில்லை. ஒன்றுமே இல்லை, கூடிக்கொண்டு தான் போகிறது. அடுத்த மாதம் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை மின்சார விலை கூட போகிறது நன்றாக தெரிகிறது. ஆகவே அரசாங்கம் அலங்கோலமாகிவிட்டது. ஆகவே மீண்டும் எங்களது ஆட்சி வருவதற்கான காலம் கண்ணிலே தெரிகிறது. இந்த வருட இறுதி வரை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறோம். அதே வேளையில் நாங்கள் விளம்பரம் பெறக்கூடிய வெற்றி நாட்டு எதிர்க்க போகிறது. நிச்சயமாக இந்த விழுமண்ட தொகுதியிலே வாழக்கூடிய மக்களின் பிரதிகளாக தம்பி சிவரஞ்சனும் தம்பி இமான்சவும் வெற்றி நம்பிக்கை எனக்கு நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இங்கே வாழ்பவர்கள். இவர் யார் மக்களுக்கு தெரியும். மக்கள் பிரதி என்றால் மக்களுக்கு அவர்கள் அருகாமையில் இருக்க வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியின் பிரதிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் இங்கே இல்லை, எங்கேயோ இருக்கிறார்கள். யாருன்னு தெரியாது, தொலைபேசி இலக்கம் தெரியாது, ஆள் அடையாளம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவர்கள் பத்திரமுறையில் இருக்கிறார்கள், வெள்ளவத்திலே இருக்கிறார்கள். மக்கள் வடகொழு மக்கள் அவர்கள் தேடி அங்கே போக முடியாது. அரசாங்கத்துக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களாகியும் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் முன்னெடுக்காத அரசாங்கத்துக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். එහෙම නැත්නම් පෞගිය කාලේ මේ බොරුව රඟපෑම මුසාව පීල්වද අපේ සම්පතක් ඉන්දියාවේ ටැංකි ටික දෙනවද? එහෙම කොන්ද පණ නැති தேசிய மக்கள் சக்தியினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது இந்தியாவை கடுமையாக எதிர்த்தார்கள். எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவுக்கு வழங்கும் தலைவர்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் என விமர்சித்தார்கள். அந்நாட்டுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடினார்கள். சுயமான இறைமையுடைய நாடாக நாம் இருக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? மோடிக்கு வரவேற்பளித்து பதக்கம் அணிவிக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களாகியும் மக்கள் உணரும் வகையில் எந்தவொரு வேலை திட்டமும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படவில்லை. பொய்களை கூறி ஏமாற்றி வருகிறார்கள். இதற்கு எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். නයින්දදයිසික මහත්තයාගේ මේ පරණ කතාවක්. මෙරටේ පුරවැසියට ඒ වගේම කාජිලන් වහන්සේට තමයි වැදගත් හෝඩුවාවක් මේ දෙන්නේ. අපි අහන්නේ திருகோணமலை கிண்ணியா பிரதேச சபைக்கு போட்டியிடும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று நடைபெற்றது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச சபைக்கு போட்டியிடும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது.
நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் AL முகமது சபீல் தலைமையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு போட்டியிடும் சுயேட்சை குழுவின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் கானா சத்யசீலன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. சுயேட்சை குழுவில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரின் தமிழ் சிங்கள புத்தாண்டு விழா இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் படை தலைமையகத்தின் வழிகாட்டலில் 51வது காலாட்படைகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட தமிழ் சிங்கள புத்தாண்டு விழா இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டு அரங்கில் புத்தாண்டு விழா போட்டிகள் நடைபெற்றன. அந்த வகையில் இன்று காலை மருதனோட்டம், சைக்கிள் ஓட்டம் என்பன இடம்பெற்றதைத் தொடர்ந்து தலையணை சண்டை, சறுக்கு மரம் ஏறல், முட்டி உடைத்தல், வினோத உடை போட்டி என பல போட்டிகள் இடம்பெற்றன. போட்டிகளில் சிறார்கள், இளைஞர், யுவதிகள் பலரும் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு திருகோணமலை கிண்ணியா தல வைத்தியசாலையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாரம்பரிய விளையாட்டு விழா நேற்று மாலை வைத்தியசாலை முன்றலில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் சிங்கள பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் பல விளையாட்டுகளும் வைத்திய அத்தியட்சகர் DH நயன சந்திரதாச தலைமையில் இடம்பெற்றன. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் வைத்தியசாலை ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர், யுவதிகள் மற்றும் சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வியாகுல பிரசங்கம் போட்டியில் வெற்றிலைக்கேணி புனித அந்தோனியார் கலைக்குழு 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் தேசிய ரீதியாக நடத்தப்படும் வியாகுல பிரசங்கம் மற்றும் ஒப்பாரி பாடல் போட்டியில் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி புனித அந்தோனியார் கலைக்குழு 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. மன்னார் புனித வளனர் திருமறை பணி நிலையத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய ரீதியாக இடம்பெற்ற குறித்த போட்டியில் வெற்றிலைக்கேணி புனித அந்தோனியார் கலைக்குழு பசாம் மற்றும் ஒப்பாரி போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றது. தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்கள் மற்றும் வெற்றி கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. மட்டக்களப்பில் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியியல் பிரிவு அமைப்புக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று நடைபெற்றது. தேசிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் பொறியியல் பிரிவு அமைப்புக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்ட புத்திஜீவிகளை ஒன்றிணைத்து இணைத்தலைமையின் கீழ் இவ் அமைப்பு செயற்பட உள்ளது. நேற்றைய தினம் அமைப்புக்கான உறுப்பினர்கள் தெரிவும் இடம்பெற்றது. நிகழ்வில் அமைச்சர் சுமுதர் ரத்ன நாயக்க, பிரதி அமைச்சர் ஜனித ரோஹன் கொடித்துவக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் லலித் சமரசேகர் உட்பட பொறியியலாளர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பொறியியல் துறைசார் வல்லுநர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சரியான ஒரு கட்டமைப்புக்குள் உருவாக்கப்பட முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இது ஒரு சிறந்த ஒரு முயற்சியாக கருதுகின்றேன். என்ற இப்படியான ஒரு கட்டமைப்பு கடந்த கால அரசாங்கத்தில் கூட இருந்ததாக தெரியவில்லை. காரணம், ஒரு தவறுகள் அல்லது ஒரு சிறந்த ஒரு முடிவினை, ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளும் போது இப்படியான அறிஞர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயற்படுவது சிறப்பாக அமையும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அநேக திணைக்களங்கள் இருக்கின்றன. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், வாட்டர் சப்ளை, டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிசிட்டி, இப்படி ஒவ்வொரு துறைகளைச் சேர்ந்த எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்கின்றார்கள். இன்ஜினியர்ஸ் மாத்திரம் இல்லை, அதோடு சேர்ந்து அதில் வேலை செய்கின்ற டெக்னிக்கல் ஸ்டாஃப் கூட எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களை கொண்டு ஒரு நல்ல இலங்கையை, ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவை கட்டியமைப்பதற்கு இவருடைய உதவியை அரசாங்கம் நாடி நிற்கின்றது.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா நற்கருணை பவனி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா தவக்கால நற்கருணை பவனி ஆலய பங்கு தந்தை அருத்தந்தை ஆன அமல்ராஜ் அடிகளார் தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்றது. ஆலயத்திலிருந்து மக்கள் குடியிருப்புகளூடாக செவமாலை தியானத்துடன் நகர்ந்த நற்கருணை பவனி மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்ததும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. குறித்த தவக்கால நற்கருணை பவனியில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு